தென்காசி மாவட்டத்திலிருந்து பல்லாயிரம் டன் கணக்கிலான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவிற்கு கடத்தப்படுவதை கண்டும் காணாமல் இருக்கும் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 6ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் நாளிலேயே தமிழ் உட்பட மொழி பாடத் தேர்வில் 11,430 மாணவர்கள் தேர்வு எழுதாத அவலம். கல்வித்தரம் வீழ்ச்சி, பாடத்திட்ட கோளாறு, ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் மாணவர்கள் தேர்வையே புறக்கணிக்கிற நிலை உருவாகி இருக்கிறதா என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக இருவர் போக்சோவில் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் தான் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் மளிகை கடைக்கு சென்ற பெண்ணை அவதூறாக பேசி தாக்கிய இருவர் சிக்கினர். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னையில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் தொல்லை கொடுத்து ஏமாற்றிய காதலன் மீது பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார். திமுக ஆட்சியில் ஏவல்துறை பாலியல் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்குமா அல்லது வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இருக்குமா என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறையில் 3.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யாரையோ காப்பாற்ற காவல்துறை முயல்வதாக சிறுமியின் பெற்றோர் ஆட்சியரிடம் மனு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் சார்களை காப்பாற்றுவதிலேயே முனைப்பாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 45 வயது நபர். பாலியல் தொல்லை விவகாரத்தில் திமுக அரசு மௌனம் சாதிப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 85 வயது முதியவர் உட்பட 3 பேர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பொழுது விடிந்தால் அரங்கேறும் பாலியல் தொல்லைகளால் பெற்றோர்கள் அச்சம். சென்னை புளியந்தோப்பில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கர்ப்பமான அவலம். சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசுக்கு விரைவில் பாடம் புகட்டுவோம் என பெற்றோர்கள் ஆதங்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இளம் பெண் குளிப்பதை ரகசியமாக பார்த்ததோடு ஆபாசமாக பேசிய ஆசாமி மீது வழக்கு பதிவு. அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்பவர் நாள்தோறும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை தடுக்க எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 12,170 போக்சோ வழக்குகள் விசாரணைக்காக நிலுவையில் இருப்பதாக தகவல். போக்சோ வழக்குகளில் 1 ஆண்டுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் புலன் விசாரணை மெத்தன போக்கோடு நடைபெறுவதால் வழக்குகள் தேக்கமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே விவசாய நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் சகோதரர் மீது புகார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் திமுகவினர் அப்பா விவசாயிகளை குறிவைத்து மிரட்டி நில அபகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மூதாட்டியும் அவரது மகளும் மர்மமான முறையில் உயிரிழப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளை சிசுவிலேயே அழைத்துவிடும் அவலங்கள் ஒருபுறம், பள்ளிக்கு செல்லும் பெண் பிள்ளைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம் மறுபுறம், தற்போது பெண்கள் தனியாக வீடுகளில் வசிக்கவும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் அருகே தந்தையை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்த என்ஜினியர் சிக்கினார்.
ஸ்டாலின் ஆட்சியில் படித்த இளைஞர்கள் கூட கொலை சம்பவங்களில் ஈடுபடுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே இளைஞர்களையும் பள்ளி மாணவர்களையும் குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்திருக்கும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் சங்ககிரி புதிய பேருந்து நிலையம் அருகே சாக்கு மூட்டையில் கடத்தப்பட்ட 22 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் பொது வெளியில் சர்வ சாதாரணமாக கஞ்சா கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. விழுப்புரத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 90 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. ஏவல்துறை விழிப்புடன் செயல்பட்டால் சோதனை சாவடிகளை தாண்டி எப்படி கிலோ கணக்கில் குட்கா பொருட்கள் தமிழகத்திற்குள் வரும் என மக்கள் கேள்வி. சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மீண்டும் பணிச்சுமை, மருத்துவர்கள் பற்றாக்குறை. 24 மணி நேரமும் கட்டாய பணி செய்வதால் நோயாளிகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்க நேரிடும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 18,007 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் 43% பேர் இருசக்கர வாகன விபத்தில் இறந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். நம்மை காக்கும் 48 என ஸ்டாலின் அரசு நாடகமாடும் நிலையில் இந்தியாவில் அதிகம் சாலை விபத்துக்கள் நிகழும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் பிடித்த அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடிபோதையில் இளைஞர்கள் மோதிக்கொண்ட அவலம். திமுக ஆட்சியில் வீதிதோறும் மதுக்கடைகள் இருப்பதால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி சீரழிந்து வரும் இளைஞர்கள். ராமநாதபுரம் உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பறிமுதல். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ள அவலம். சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரிடமிருந்து வாக்கி டாக்கியை பிடுங்கிச் சென்ற மர்ம நபர்கள். காவல் ஆய்வாளரிடமே வழிப்பறி செய்யும் அளவிற்கு திமுக ஆட்சியில் கொள்ளையர்களுக்கு துணிச்சல் வந்துவிட்டதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் அருகே இறந்தவரின் பெயரில் 3 விதமான இறப்பு சான்றிதழை வழங்கி முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள். அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் தொடர்ந்து முறைகேடு ஈடுபடுவதை ஸ்டாலின் அரசு எப்போது கண்டிக்கும் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,63,000 ரூபாய் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஊழலில் தலைவிரித்து ஆடுவது அடுத்தடுத்து அம்பலமாகும் அவலம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதால் பயங்கரவாத சக்திகள் வேரூன்றியதை கண்காணிக்க முடியாமல் தவிக்கும் ஸ்டாலின் அரசு. பயங்கரவாத அமைப்புகளின் ஆதரவாளர்கள் பெருகி வரும் நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவை தொடங்க முடிவெடுத்திருப்பதாக தகவல். ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி நிறுவனம் கடந்த ஆண்டு 500 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. விற்பனையில் ஏற்பட்ட இழப்புகளை சரிகட்டும் நடவடிக்கையாக இந்த பணி நீக்கம் நடைபெற இருப்பதாக தகவல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியா உற்பத்தி துறையில் கடந்த 14 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது.
10 ஒரு நிறுவனம் பணியாளர்களை நீக்குவதாகவும் 6% நிறுவனங்கள் உற்பத்தியை குறைக்கும் நடவடிக்கையில் இருப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய சோதனையில் 145 வகையான மருந்துகள் தரமற்றவையாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரியில் மட்டும் கிருமி நாசினிகள், சர்க்கரை நோய் மருந்துகள், வைட்டமின் குறைபாடு தொடர்பான மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 145 மருந்துகள் தரமற்றவையாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யா தாக்குதலை நிறுத்தினால்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முடியும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டம். பிரிட்டனில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளின் மாநாட்டில் 1 மாத போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான செயல் திட்டம் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் நிபந்தனை விதித்த யுக்ரைன் அதிபர். இஸ்ரேலிய எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதாக கூறி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கேப்ரியல் ஃபெரேரா என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்கா வெளியேற்றி வரும் நிலையில் இஸ்ரேல் நடைபெற்றிருக்கும் இந்த துப்பாக்கிச்சூடு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துபாயில் இன்று நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் பலப்பரீட்சை. 2 முறை சாம்பியனான இந்திய அணி 5வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் முனைப்பில் உள்ளது.